சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆட்டுக்குட்டியை அழைத்து வந்து போடா போடா புண்ணாக்கு என்ற பாடலை பாடி நூதன முறையில் கண்டனத்தை தெரிவித்தனர். பின்னர் அண்ணாமலையின் புகைப்படத்தை செருப்பால் அடித்து தீயால் எரிக்க முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் அர்த்தநாரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற சட்டமன்ற உறுப்பினர் பழனி உட்பட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அண்ணாமலையின் பேனரை தீயிட்டு கொளுத்த முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவப்படத்தை எரிக்க முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்தெறிந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்தும் செருப்பால் அடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே அண்ணாமலையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பனையூர் சீஷோர் டவுனில் உள்ள அண்ணாமலை வீட்டை காங்கிரசார் முற்றுகையிட சென்ற நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் பனையூர் சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அண்ணாமலையின் உருவப்படத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் கண்டன கோஷங்களை எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.